கேட்பாரற்று ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அந்த உயிரை யார் வேணாலும் அடிக்கலாம், யார் வேணாலும் கொல்லலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவை காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த காணொலியை எந்த நியூஸ் சேனல்லையாவது பார்த்துருக்கீங்களா? இது போல் நிறைய நடக்குது ஒரு நாளைக்கு. ஏதாவது ஒரு காணொலி அது திமிரா படுக்கலை, தெரியாமல் படுக்குது. அப்படிங்கையில் ஒரு ஹார்ன் சவுண்டுக்கு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு ஓடக்கூடிய அந்த நாயை வண்டியை விட்டு மேலே ஏற்றிட்டாங்க. சரி, தெரியாமல் நடந்துருச்சு. ஏற்றின உடனே அது கத்துது. வண்டியை நிப்பாட்டுறாங்க, அச்சோன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த நாயை எடுத்து வண்டியில் போட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சேர்த்துருக்கலாம். இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த நாயோட உயிருக்கு யாருங்க பொறுப்பு? சாப்பாடு வைக்க வராங்க ஃபீடர்ஸ், எப்படி இந்த இடத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அதிக ஞானம் உள்ளவர்கள் இந்த ஃபீடர்ஸ்கிட்ட சண்டைக்கு போகிறீங்கள, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நாயை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த அன்னைக்கு மறுநாளே அந்த நாய் இறந்து போச்சுங்க. அடிபட்ட நாய்க்கு வெளிக்காயம்னு ஒன்று இல்லை, ஆனால் உள்ளாரையே ரத்தம் ஒழுகி அது இறந்து போச்சு ஜாகர்கான்பேட்டில். அது ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரி தான் தெரியுது. நாயோட உயிர் அப்படிங்கிறதுனால அது சத்தம் இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. இது மாதிரி ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட நியூஸுகள் இருக்குது. ஆனால் அது எதையும் எடுத்து ஒளிபரப்புறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஏன்னா அந்த நாய்களுக்குன்னு ஒரு சங்கம் கிடையாது. அந்த சங்கத்திலிருந்து நமக்கு வரவுங்கிறது ஒன்று கிடையாது. என்ன மாதிரி இருக்கிற ஒரு சில நபர்களால் உங்களுக்கு இந்த நியூஸ் சேரலாம். ஸோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுகளும் உயிர் தான், அதுகளுக்கும் வலிக்கும், அதுகளுக்கும் செத்துட்டா அந்த உடல் மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போகும். அதுகளுக்கும்னு நம்மளை மாதிரி நிறைய அதுகளுக்கும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் யோசிங்க, அவங்களையும் வாழ விடுங்க. கமெண்டில் கேள்விகளை கேட்கறதுக்கு தயாராக இருப்பீங்க. என்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களோட கேள்வி நாய்களுக்குன்னு ஃபண்டு ஒதுக்கப்படுது அப்படின்னு கவர்மெண்ட்டில் ஒரு நிர்வாகம் சொல்லுது. அந்த நிர்வாகத்தை பார்த்து கேள்வியை கேளுங்க. அதுதான் கரெக்டாகவும் இருக்கும், அதுதான் நியாயமாகவும் இருக்கும். நன்றிங்க. அடுத்து ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.